சென்னையில இருக்க வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த கோலம் பக்கம்லாம் போனதே கிடையாது. ஊருக்கு போனா மட்டும் நம்ம ஒரு பொறுப்பான மருமகளா மாறிடணும்னு எனக்குள்ளேயே ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்க போய் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம பொங்கல் பானையையும், கரும்பையும் வரைஞ்சிட்டு இருந்தேன். அது என்னைக்கோ பார்த்தது. சரி இன்னைக்கு யூஸ் பண்ணலாமேன்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கட்டிங் ஸ்கில்ஸ்லாம் அங்க தான் நம்ம போய் காட்டுவோம். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு நல்லா டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு திரும்ப சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இந்த வாட்டி ட்ரெயின்ல தான் ரிட்டர்ன் வந்திருந்தோம். அப்படி இப்படின்னு லேட் ஆனாலுமே ட்ரெயின்லலாம் போனால் எப்படியும் ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி போகிற வழியில் வர நல்ல மழை ட்ரெயினில் போகும்போது நல்லா குளு குளுன்னு இருந்துச்சு மதிய டைம்லேயுமே. அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கேப் புக் பண்ணி போயிட்டுருந்தோம். கேப் வந்து நாங்கள் காலேஜ் டெய்லியும் போயிட்டு வர ரூட்டில் வந்துச்சு. அப்படியே பழைய மலரும் நினைவுகள் மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் நான். எல்லாம் மாறிடுச்சு போகிற வழியில். எல்லாம் புது புது கடை அவ்வளோ இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் தங்கச்சி வகை வகையாக செஞ்சு வச்சிருந்தா நல்லா சாப்பிட்டேன்.